திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கியிருக்கிறாங்க விசிகாவை சார்ந்த நபர்கள். ஆனால் முதல்ல என்னுடைய வன்மையான ஒரு கண்டனங்கள் முதல்ல இந்த சம்பவத்தை செய்தவர்களுக்கு. ஏண்டானா, உங்களுக்கு ஒரு நபர் பேசுவது பிடிக்கல, அவர் உங்களை இழிவாக பேசுகிறார், தரைக்குறைவாக பேசுகிறாருன்னா நீங்கள் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கணும். ஆனால் ஒரு நபரை வந்து நடு ரோட்டில் அடிக்கிறது, சட்டையை வந்து கிழிக்கிறது, செருப்பாளத்தை அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அநாகரிகத்தோட உச்சம். இது வன்மையான கண்டனங்கள். அப்படி பண்ணவர்களை நிச்சயமாக கைது செய்ய வேண்டும். விசிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை நாங்கள் அரசியல் வயப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஏன் ஒரு ஒன்றிய செயலாளர்கள் கூட நீங்கள்லாம் பேச முடியாது, அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து அரசியல் வயப்படுத்திருக்கு சொல்லக்கூடிய டாக்டர் திருமா அவர்கள் இது போன்ற செயல்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்? இது ரொம்ப மோசமானது, இது ரொம்ப அநாகரிகமானது, ரொம்ப அடாவடித்தனமானது இது. ஆனால் வந்து நான் இன்னைக்கு பார்க்குற ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே பார்த்தீங்கன்னா இது சூப்பர் சொல்லிட்டு ஃபயர் விடுறானுங்க. இது ரொம்ப அயோக்கியத்தனமானது. நீங்கள் அடங்க மறு அத்துமீறி திமிரி எழு திருப்பி அடின்றதை வந்து இதே ஒரு நான் தலித்துக்கு நீங்கள் காட்டிருப்பீங்களா? நான் உங்களை கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், எவ்வளோ பேர் வந்து திருமாவர்களையும் விசிகாவும் எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காங்க. காடுவெட்டி குரு அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எந்த அளவுக்கு பேசியிருக்காரு. அவர்கிட்ட போய் உங்கள் உயரத்தை வந்து காட்டியிருப்பாங்களா? இந்த பெரியார் படத்தை முதல் ஸ்டாலின் அவர்கள் திறந்து விட்டுவிட்டார், உலகமயமாகிவிட்டார் பெரியார் சொல்லிட்டு பயங்கரமான ஃபயர்லாம் விட்டுருந்தாங்க. அதே சமயம் இல்லை, அப்படிலாம் கிடையாது, இது வந்து ஒரு வாடகை ரூம் எடுத்து அங்கே இவங்களா ஏற்படுத்துவ நிகழ்ச்சி. உங்கள் கண்ணெதிர்க்காகவே நான் வந்து இப்போ கேள்வி கேட்குறேன் சாட்ஜிபி கிட்ட. இந்த சாட்ஜிபிடி உண்மையாகவே வாடகை நிகழ்ச்சியா இல்லை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே வந்து ஏற்படுத்த நிகழ்ச்சியான்றதை சொல்லிடும் பாருங்க. அண்மையில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பெரியாருடைய படத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை ஏற்படுத்த நிகழ்ச்சியா அல்லது தமிழ்நாடு அரசு ஏற்படுத்த நிகழ்ச்சியா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தானாகவே பெரியார் படத்தை வைக்க வேண்டும் என்று முன்வைத்த நிகழ்ச்சி இல்லை. இது தமிழ்நாடு அரசின் முயற்சி. குறிப்பாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 100 இயர்ஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிஎம் எம்.கே. ஸ்டாலின் தலைமையில் நடந்தது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வாடகை கொடுத்தால் ஒரு அறை எடுத்து நாம் நிகழ்ச்சி நடத்தி கொள்ள முடியுமா? ஆமாம், நமக்கு வந்து பெரியாரை சிறுமைப்படுத்தணும் அப்படின்ற எந்த நோக்கமே கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான். பெரியாரால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பெரியாரால் தான் நாம் உடை அணிந்து கொண்டிருக்கின்றோம், பெரியாரால் தான் உங்களுக்குலாம் மூளையே சிந்திக்க தொடங்குச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை நம்ம எதிர்க்கிறோம். திராவிட கழகத்துடைய தலைவர் திரு வீரமணி அவர்கள் வராரு, ஒரே ஒரு குருக்கள் வராரு, வழிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து வந்துட்டு இருக்காரு. பெரியார் வந்து ஏழைகளுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகலாம் போராடினார் நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த பெரியாருடைய தலைமையின் கீழ் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கழகமும் அதன் தலைவருக்கும் வந்து இங்க இருக்கக்கூடிய அவங்க தொண்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத நீங்க ஒரே நிமிஷம் கேளுங்க. தங்கத்தால் எடை போடப்பட்ட தலைவன் வீரமணி வாழ்க. நீங்க தீகா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் அந்த காலத்துல இருந்தே இருக்கிறாங்க. தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களோ இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களோ பார்த்தா தீகாலாம் யாருமே கிடையாது. தீகா அப்படின்னு கூடியது பெரியாருடைய தலைமை. அந்த அமைப்பு கூட பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதுவும் பண்ணல. வெளிப்படையாக சொல்ல போனால் பட்டியல் சமூக மக்களுக்காகலாம் இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இனிப்பு கூட ஒன்றும் பண்ணல வச்சிங்களேன். உண்மையாகவே நீ பெரியாருடைய வழியில் வந்து ஒரு தொண்டர்கள், பெரியாருடைய வழியில் வந்து ஒரு இயக்கம் அப்படின்னா உங்கள் பெரியாரே என்ன பண்ணான்றது ஒரு $1 கொஸ்டின். அப்படி அவரெல்லாம் பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்படி பண்ணக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சீர்திருத்தத்திற்காகவோ அல்லது ஜாதி ஒழிப்பிற்காகவோ அல்லது சமூக ஒற்றுமைக்காகவோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட கழகம் பெரியார் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடலுக்கு திமுகவையும் முட்டு கொடுத்து காப்பாதுன்றதுலாம் குறியாக இருக்கிறாங்க. உண்மையாகவே பெரியார் ஜாதி ஒழிப்புக்காக போராடணும்னு சொல்லலாம்னா அந்த ஜாதி ஒழிப்புக்காக நீங்கள் இதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? திமுக குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தான் முனைப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வாழ்நாளெல்லாம் உழைப்போம் அப்படின்ற ஒரு சபதத்தை தவிர இவங்க எதுவுமே எடுக்கல அப்படின்றத நான் பார்க்குறேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காது. அண்மையில ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்றிருந்தாரு. அங்க பெரியாருடைய படத்தை திறந்து வச்சாங்க. இந்த நிகழ்ச்சி, இந்த ஏற்பாடு இருக்கு இல்லையா, இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஏற்படுத்தின நிகழ்ச்சியா இல்ல திமுக கவர்மெண்ட் ஏற்படுத்தின நிகழ்ச்சியா? இந்த பெரியார் படத்தை முதல் ஸ்டாலின் அவர்கள் திறந்து விட்டுவிட்டார், உலகமயமாகிவிட்டார் பெரியார் சொல்லிட்டு பயங்கரமான ஃபயர்லாம் விட்டுருந்தாங்க. அதே சமயம் இல்லை, அப்படிலாம் கிடையாது, இது வந்து ஒரு வாடகை ரூம் எடுத்து அங்கே இவங்களா ஏற்படுத்துவ நிகழ்ச்சி, யாராவது வாடகை கொடுத்து அங்கே நிகழ்ச்சி நடத்தலான்றதை பல விமர்சனம் பண்ணாங்க. சரி, உலகமயமாகிவிட்டார் பெரியார் இல்லையா?
இன்னைக்கு சாட் ஜிபிடி ஏஐ டெக்னாலஜிலாம் உலகமயமாகி விட்டது. நம்ம கேட்கறதெல்லாம் ஒரு செகண்ட்லக்குள்ள ஆன்சர்லாம் கொடுத்துருது. நம்ம வந்து கேட்டா பெரியாருக்கு எதிராக தான் பேசுவானுங்க, ஆர்எஸ்எஸ் கை குடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கண்ணெதிர்க்காகவே நான் வந்து இப்போ கேள்வி கேட்கிறேன் சாட் ஜிபி கிட்ட. இந்த சாட் ஜிபிடி உண்மையாவே வாடகை நிகழ்ச்சியா இல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே வந்து ஏற்படுத்த நிகழ்ச்சியான்றதை சொல்லிடும் பாருங்க. நிச்சயமா கேட்கிறேன். அண்மையில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பெரியாருடைய படத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை ஏற்படுத்த நிகழ்ச்சியா அல்லது தமிழ்நாடு அரசு ஏற்படுத்த நிகழ்ச்சியா? அதுக்கான ஆன்சர் வந்துருச்சு, நான் சொல்றேன் பாருங்க. யார் முன் வந்த நிகழ்ச்சி, இது யாரால் பண்ணப்பட்ட நிகழ்ச்சினா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தானாகவே பெரியார் படத்தை வைக்க வேண்டும் என்று முன்வைத்த நிகழ்ச்சி இல்லை. இது தமிழ்நாடு அரசின் முயற்சி. குறிப்பாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 100 இயர்ஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிஎம் எம்.கே. ஸ்டாலின் தலைமையில் நடந்தது. ஆக்ஸ்போர்ட் கல்லூரி இடம் ஒத்துழைப்பு அனுமதி கொடுத்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நான் வந்து பொய் சொல்லலை, நீங்க உலகமயமான பெரியார் சொல்லக்கூடிய அவரை பற்றிய தகவலை இன்றைக்கு உலகமயமான இந்த ஏஐ கிட்ட நம்ம வந்து கேட்டோம், சாட் ஜிபிடி வந்து கேட்டோம். ரெண்டாவது வந்து நான் இன்னொன்னும் வந்து கேட்குறேன், இந்த வாடகை சொல்லி விமர்சனம் பண்றாங்க இல்லையா, வாடகை சொல்லிட்டு, சரி அப்படி வாடகை வந்து பண்ண முடியுமான்றதை கேட்டுலாமா? நம்ம நிச்சயமா கேட்கலாம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வாடகை கொடுத்தால் ஒரு அறை எடுத்து நாம் நிகழ்ச்சி நடத்தி கொள்ள முடியுமா? ஆமாம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கல்லூரிகள் மற்றும் துறைகள் தங்களிடம் இருக்கும் மீட்டிங் ரூம்ஸ், லெக்சர் தியேட்டர், செமினார் ஹால்ஸ், டைனிங் ஹால் போன்ற இடங்கள் நபர்கள் அல்லது அமைப்புகளுக்கு வாடகை கொடுத்து நடத்துக்கலாமா. இங்கே வந்து புக் பண்ணிடணுமா? புக் பண்ணிட்டா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சார்ஜஸ் வந்து சின்ன சார்ஜஸ் அவங்க நாட்டு கணக்குப்படி பார்த்தா பவுண்டில் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு நடத்துக்கலாம் சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. இது என்ன கேட்குறா, நீங்கள் நடத்தணும்னா கூட சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி நடத்துன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி தர சொல்லிட்டு சாட் ஜிபிடி நமக்கு சொல்லுது. சரி, நமக்கு வந்து பெரியாரை சிறுமைப்படுத்தணும் அப்படின்ற எந்த நோக்கமே கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான். பெரியாரால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பெரியாரால் தான் நாம் உடையணிந்து கொண்டிருக்கின்றோம், பெரியாரால் தான் உங்களுக்கெல்லாம் மூளையே சிந்திக்க தொடங்குச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை நம்ம எதிர்க்கிறோம். பெரியார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக சீர்திருத்தங்களா பேசுகிறாரு, நம்ம பேசினார், ஓகே. ஆனா அவரை போலவே பல தலைவர்கள், தமிழர் தலைவர்கள் நமக்காகவும் நம் மக்களுக்காகவும் பேசியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இருட்டடி பண்ணிட்டு எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான் சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஒரு நாளுமே ஏற்கல அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. நான் என்ன சொல்றேன்னா, திமுக நீங்க உங்க ஆட்சியை காப்பாற்றணும் இல்லை உங்க மகிமைகளை சொல்லணும்னா உங்களுடைய பிதாமகன் திரு பெரியார் அவர்களுக்கு உண்மையாகவே வந்து அவங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, விமர்சனம் பண்ண போறது கிடையாது. நம்ம பொய் சொல்ல, கட்டுக்கதையை சொல்ல, நீங்க உலகமயம் என்று சொல்லக்கூடிய அதே கூற்றிலிருந்து சாட் ஜிபிடி சொல்லக்கூடிய தகவலை நம்முடைய பார்வையாளருக்கு நம்ம சொல்ல வந்து விரும்புகிறோம். அப்புறம் இன்னொரு நான் ஒன்று பார்த்தேன் இன்னைக்கு காலையில், எனக்கு கண்ணில் வந்து பட்டுச்சு. என்னன்னா, திராவிட கழகத்துடைய தலைவர் திரு வீரமணி அவர்கள் வராரு, ஒரே ஒரு குருக்கள் வராரு, வழிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து வந்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம ஏன் விமர்சனம் பண்றோம் அப்படின்னா, பெரியார் வந்து ஏழைகளுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகலாம் போராடினார் நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த பெரியாருடைய தலைமையின் கீழ் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கழகமும் அதன் தலைவருக்கும் வந்து இங்க இருக்கக்கூடிய அவங்க தொண்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத நீங்க ஒரே நிமிஷம் கேளுங்க. கருத்துக்கடல் தலைவன் வீரமணி வாழ்க. ரெண்டாவது, தங்கத்தால் எடை போடப்பட்ட தலைவன் வீரமணி வாழ்க. அதாவது வீரமணி அவர்கள் வந்து ஒரு இடையில உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அவருக்கு எடைக்கு இடைவோ வந்து தங்கம் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லி கோஷம் போடுறாங்க. இந்த கோஷம் போடுறவங்களாம் யாரானா முழுக்க வந்து ரிட்டையர் ஆனவங்க, பென்ஷன் வாங்கக்கூடிய மிகப்பெரியவர்கள், முதியவர்கள் தான் கோஷம் போட்டிருக்காங்க. யாரானா தீக்கால யாரும் ஆளு கிடையாது. நீங்க தீக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்தே இருக்கிறாங்க. தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களோ இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களோ பார்த்தா தீக்காலாம் யாருமே கிடையாது. இப்ப எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல ஒருத்தர் கூட தீக்காவா இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஈவன் இப்ப எங்க இடத்துலலாம் ஒரு காலத்துல தீக்காலாம் இருந்துச்சு, நான் இல்லைன்னா சொல்லல, எங்க ஊர்ல எல்லாம் ஒரு காலத்துல தீக்கான்ற அமைப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தீக்காவை விட்டு விலகி அனைவருமே ஆன்மீக பாதையிலிருந்து சென்று விட்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த இயக்கம்ன்றது இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பா வீரமணி அவர்கள் வராரு,
ஒரு பெரிய ஒரு கேரவன் போல ஒரு செட்டப்ல வந்து வராரு, எங்கேயோ போறாரு பொழுது, வெளியூர் எங்கேயோ போறாரு பொழுது, அங்க ஒரு 4 பெரியவங்க ஒரு 60 above 65 above இருக்கும், அவங்க நிறுத்தி வந்து தலைவருக்கு வந்து வாழ்த்து போடுறாங்க. அதாவது ஒரு படத்துல லிவிங்ஸ்டன் இருப்பாரு, அவருக்கு வந்து கோஷம் போடுறப்போ ஜனாதிபதி முருகேசன் வாழ்கன்றப்போ கூப்பிட்டுட்டு இவன் போடுற கோஷம் மட்டும் தனியா இருக்கான்ற மாதிரி இவர் வீரமணிக்கு வந்து இந்த மாதிரி வந்து தங்கத்தால் எடை போடப்பட்ட தலைவர் வீரமணி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட கழகமோ திமுகவோ ஆனா உண்மையாவே பெரியார் வந்து சீர்திருத்தவாதி அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவர் பண்ண சீர்திருத்தம் நீங்க சாதி ஒழிப்புன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க அந்த ஜாதி ஒழிப்புக்காக எடுத்து வைத்த ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்றத நம்ம வந்து கேட்கறோம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தீகா அப்படின்னு கூடியது பெரியாருடைய தலைமை அந்த அமைப்பு கூட பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதுவும் பண்ணல. வெளிப்படையாக சொல்ல போனால் பட்டியல் சமூக மக்களுக்காகலாம் இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இனுக்கு கூட ஒன்றும் பண்ணல வச்சிங்களேன். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமை போயிடுச்சு, பார்ப்பவர்கள் வந்து எங்கள் உரிமையெல்லாம் புரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து குரல் கொடுத்தாங்க தவிர இவங்க பட்டியல் சமூக மக்களுடைய காவலர் அல்லது ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் உரிமைகள் நாங்கள் தான் வாங்கி தரேன்னு சொல்றதுக்காகலாம் இவங்களுக்கு அப்படி பண்ணதுக்கான எந்த தரவுகளும் இவங்ககிட்ட கிடையாது. பெரியார் கோயில் நுழைவு பண்ணாரு சொல்றீங்க, ஏன் பெரியார் தமிழ்நாட்டில் பண்ணல, கேரளாவில் போய் பண்ணாரு சொல்றீங்க. வைக்கம் வீரர் பெரியார் சொல்றீங்களே, ஏன் தமிழ்நாட்டில் நீங்க குறிப்பிட மாட்டீங்க? அப்போ ஒரு வெட்டு விளம்பரத்திலே வந்து இவங்க கவர்மெண்ட் ஓட்டு இல்லான்னு பாக்குறாங்க. ஏன்னா தீகா ஒரு இயக்கம் அவன் தேர்தல் அரசியலுக்குள்ள இல்லை, ஆனா தேர்தல் அரசியலுக்குள்ள இல்லாத தீகா தான் பாத்தீங்கன்னா திமுக முட்டு கொடுக்குறாங்க முன்னாடி வந்து. நம்ம சொல்லல, நம்ம சொன்னா வந்து RSS கைக்குலின்றானுங்க. இந்த கட்சியில வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திரு சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் அவர் சொல்றாரு, நாங்க இந்த அரசாங்கத்தை ஏதாவது விமர்சனம் பண்ணா கேள்வி கேட்டா திமுக காரன் வராரோ இல்லையோ இங்க இருக்கிற தீகா காரன் தாப்பே தீகா TVK இவங்க தான் உள்ள வந்துடுறாங்க, வெளியே பேர் சொல்ல அவரு பெரியாரிஸ்ட் தான் உள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மையாகவே நீ பெரியாருடைய வழியில் வந்து ஒரு தொண்டர்கள் பெரியாருடைய வழியில் வந்து ஒரு இயக்கம் அப்படின்னா உங்க பெரியாரே என்ன பண்ணான்றது ஒரு $1 கொஸ்டின். அப்படி அவரெல்லாம் பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்படி பண்ணக்கூடிய நீங்க தமிழ்நாட்டினுடைய சீர்திருத்திற்காகவோ அல்லது ஜாதி ஒழிப்பிற்காகவோ அல்லது சமூக ஒற்றுமைக்காகவோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறேன். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கழகம் பெரியார் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடலையும் திமுகவையும் முட்டு கொடுத்து காப்பாதுன்றதுல குறியா இருக்கிறாங்க. உண்மையாவே பெரியார் ஜாதி ஒழிப்புக்காக போராடணும்னு சொல்லலாம்னா அந்த ஜாதி ஒழிப்புக்காக நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிறீங்க? வேங்க வகையில பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களே இந்த அரசு குற்றவாளின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐயா வீரமணி என்ன சொன்னாரு, உடனே முடிப்பு வந்து அவருக்கு இந்த அரசு வந்து விஞ்ஞான பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க உண்மையான ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கான ஆதரவு நீங்க கிடையாது. நீங்க இங்க இருக்கக்கூடிய திமுகவை காப்பாற்ற வேண்டும், அதை விட திமுக குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தான் முனைப்பா இருக்கிறாங்க. திமுக இந்த தீகா இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தான் வெளியே தெரிவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 2-3 பேர் கூட என்ன பேசுறாங்க, சமூக நீதிக்காக பேசுறாங்களா, இடஒதுக்கீடுக்காக பேசுறாங்களா, அதுக்கே வாய் தரக்கல. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமானது. நீங்க வாழ்க்கையே மோடியை வந்து கிழிக்கிறீங்க, நீங்க பிஜேபி வந்து அப்படியே கிழிக்கிறீங்க, நீங்க RSS எதிர்க்கிறீங்க, நீங்க இதெல்லாம் பண்றீங்க. நீங்க தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த அரசினால் ஒடுக்கப்பட்ட பொழுது இங்க இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சார்ந்தவங்க வாயை மூணு வந்தாங்க. முந்தின நாள் மே தின பூங்கால தூய்மை பணியாளர்களுக்கு போயிட்டு நான் அழகா கேக்குறாங்க, உழைப்பாளர்களுக்கான பூங்கா, தொழிலாளர்களுக்கான பூங்கா, இங்க உட்காந்து நாங்க பேசுறது கூட தவறுனா அப்ப நாங்க எங்க உட்காந்து இந்த கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபேசிஸ்ட் கவர்மெண்டா உருவாகிட்டு இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய பிஜேபி விட மிகப்பெரிய ஒரு ஃபேசிஸ்ட் யாரான திமுக கவர்மெண்ட் தான். ஏன்னா இன்னைக்கு நீ பிஜேபி வந்து பொறுப்பேற்று இப்போ வந்திருக்கலாம், இந்த நீ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்திருக்கு இல்லையா, தேர்ட் டைம்லலாம் அவங்களோட அட்ராசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்களே கொஞ்சம் சும்மா வாய மூடுறாங்க. ஏன்னா கூட்டணியில் அவங்க ஆட்சி போயினுக்குது, மிகப்பெரிய ஒரு ஆதரவு இல்லாததுனால ஈவன் அவங்க ஆளுங்கட்சி தான் ஆனாலுமே கூட்டணியில் போயிட்டு இருக்கு. இன்றைக்கு அவங்களுடைய சர்வாதிகாரம்ன்றது முழுக்க கட்டெழுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அது இன்னைக்கு ஓரளவு குறைஞ்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் அடங்குறீங்களா, தேர்தலே வரப்போகுதுன்னா கூட உங்களுடைய ஆட்சியில் எவ்வளோ பெரிய அட்ராசிட்டி நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்துட்டு தான் இருக்கணும், பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே சமயம் இந்த இவங்க சொல்லக்கூடிய பெரியாரிஸ்டுகள் தீகா திமுக TVK அப்படின்னு பேசக்கூடிய நீங்கள்லாம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வாழ்நாளெல்லாம் உழைப்போம் அப்படின்ற ஒரு சபதத்தை தவிர இவங்க எதுவுமே எடுக்கல அப்படின்றத நான் பார்க்குறேன். இன்றைக்கு புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கியிருக்கிறாங்க விசிகாவை சார்ந்த நபர்கள். எல்லா நியூஸ்லையும் அப்படி தான் போட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன நினச்சேன்னா வேற யாரோ அடிச்சிருக்காங்க தாக்கியிருக்காங்கன்னு தான் பார்த்தேன் நான். ஆனால் முதல்ல என்னுடைய வன்மையான ஒரு கண்டனங்கள் முதல்ல இந்த சம்பவத்தை செய்தவர்களுக்கு. ஏண்டானா உங்களுக்கு ஒரு நபர் பேசுவது பிடிக்கல, அவர் உங்களை இழிவாக பேசுகிறார், தரைக்குறைவாக பேசுகிறாருன்னா நீங்கள் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கணும். ஆனால் ஒரு நபரை வந்து நடு ரோட்டில் அடிக்கிறது, சட்டையை வந்து கிழிக்கிறது, செருப்பாலத்தை அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா
ரொம்ப ரொம்ப அநாகரிகத்தோட உச்சம். இது வன்மையான கண்டனங்கள். அப்படி பண்ணவர்களை நிச்சயமா கைது செய்ய வேண்டும். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும். இப்போ இந்த பண்ணவங்க வந்து விசிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நான் என்னுடைய பார்வையில் இப்ப நான் விசிகால இருந்தவன் தான். எனக்கு திருமாவர்கள் மேலும் விசிகா அவர்கள் நல்ல உடன்பாடு இருந்துச்சு தான். ஆனா இன்னைக்கும் இருக்குதான், அது இல்லைலாம் சொல்லல. ஆனா விசிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை நாங்கள் அரசியல் வயப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஏன் ஒரு ஒன்றிய செயலாளர்கள் கூட நீங்கள்லாம் பேச முடியாது, அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து அரசியல் வயப்படுத்திருக்கு சொல்லக்கூடிய டாக்டர் திருமாவர்கள் இது போன்ற செயல்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு? இது ரொம்ப மோசமானது, இது ரொம்ப அநாகரிகமானது, ரொம்ப அடாவடித்தனமானது இது. ஆனா வந்து நான் இன்னைக்கு பார்க்குற ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே பார்த்தீங்கன்னா இது சூப்பர் சொல்லிட்டு ஃபயர் விடுறானுங்க. இது ரொம்ப அயோக்கியத்தனமானது. உண்மையாகவே ஒரு அம்பேத்கருடைய கொள்கையில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் இப்படி வன்முறையை கையில் எடுப்பது சரியான ஒன்றே கிடையாது. நீங்க இந்த மாதிரி அப்புறம் நீ எல்லாம் வந்து பிஜேபி வந்து பேசுறதுக்கு என்ன உனக்குலாம் தகுதி இருக்குது? இன்னைக்கு எத்தனையோ இடத்துல வந்து பொது நிகழ்ச்சிகள்ல வந்து பிஜேபிக்காரன் வந்து கருத்துரிமை வந்து எதிராக பேசுறான். அங்க பேசினாலே வந்து பெண்களை ஆபாசமா பேசுறான், அடிக்கிறதுக்கு வரான், அது பண்றான், இது பண்றான் சொல்றான். அவனுக்கு கேள்வி கேட்கணும் இல்லையா? அவங்களை கேள்வி கேட்கக்கூடிய நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எனக்கு தெரிஞ்சு இதை தலைவர் திருமாவளவன்லாம் வந்து ஏற்க மாட்டாங்க, அவர் இது ஊக்குவிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, எனக்கு பேர் அவமதிக்கலாங்க. ரொம்ப நாளா வந்து ஏற்கனவே திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போகக்கூடிய நிறைய இடத்துல ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு போகும்போதும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விசிகா நிறைய இடத்துல தடைகள் பண்ணிட்டு அவரை வந்து அடிக்கிறதுக்கு போறது, கருப்பு கொடி காட்டுறது, முற்றுகையிட போறதும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, Facebookல ஓபனாவே அவருடைய ஃபோன் நம்பரை போட்டு நிறைய பார்த்திருக்கேன். அவருடைய ஃபோன் நம்பர் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி அதை வந்து அசிங்கமா பேசுறதெல்லாம் வந்து அநாகரிகம். அந்த ஏர்போர்ட் மூர்த்தின்ற நபர் உங்களை அநாகரிகமா பேசுறாரா? நீங்க அவர் மேல போய் காவல்துறை புகார் கொடுங்க. சட்டப்படியாக அவர் என்ன நடவடிக்கை நீங்க எடுங்க. நீங்க அதை நீங்க பண்ணுங்க. அதை யாரும் வந்து தடைகள்லாம் சொல்லல. ஏன்னா எந்த ஒரு மனிதனுமே ஒரு மனிதனை இழிவா பேசுறதுக்கோ அநாகரிகமா பேசுறதுக்கோ உரிமை கிடையாது. விமர்சனம் வைக்கலாம், கருத்தில் விமர்சனம் வைக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க சட்டப்படி தான் போகணும். அதை விட்டுட்டு நீங்க அடங்குமாறு அத்துமீறி திமிரி எழு திருப்பி அடின்றத வந்து இதே ஒரு நான் தடுத்துக்கிட்டு நீங்க காட்டிருப்பீங்களா? நான் உங்களை கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், எவ்வளோ பேர் வந்து திருமாவர்களையும் விசிகாவும் எவ்வளோ கொச்சையா பேசியிருக்காங்க. காடுவெட்டி குரு அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எந்த அளவுக்கு பேசியிருக்காரு. அவர்கிட்ட போய் இவங்க வீரத்தை வந்து காட்டியிருப்பாங்களா? இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. திரு எச் ராஜா அவர்கள் எப்படி பேசுறாங்க? எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆர்எஸ் பிஜேபி வந்து எவ்வளோ பேர் எப்படி பேசுறாங்க. எவ்வளோ வந்து தலித்துகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஜாதி சங்கங்கள் எப்படியோ பேசுறாங்க. ஆனால் அவங்ககிட்டலாம் போய் உங்க வீரத்தை வந்து காட்டாம இங்க உங்களுக்காக நான் என்ன சொல்றேன், அந்த நபர் பேசுறது தப்பா இருக்குதா, நீ போய் புகார் கொடு, சட்ட ரீதியா பண்ணு. அவரு ஏதோ பறையருடைய அரசியல், பறையருக்கான உரிமையை வந்து பேசணுன்ற பேர்ல திருமாவர்களை விமர்சனம் பண்றாரு. அந்த விமர்சனத்துல நமக்கு பெரிய உடன்பாடு கிடையாது தான். ஆனா அவரை நீங்கள் இப்படி வந்து அணுகுவதெல்லாம் சரி கிடையாது. நீங்க வேற எவனா ஒரு சமூகத்தை பார்த்து பயந்து அவனெல்லாம் விட்டு வந்துடுறீங்க. சொந்த சமூகத்தை சார்ந்தவங்களை வந்து அடிக்கிறதுக்கு வரீங்க அப்படின்றதெல்லாம் நான் ஏற்புடையதான் வந்து பார்க்கல. ரெண்டாவது, நம்ம ஜாதி ரீதியாக அவரை சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல வரல. அவர் கருத்து உடன்பாடு இல்லையா, விலகிட்டு போங்க, இல்லை அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் புகார் கொடுங்க. அதுதான் நியாயமான ஒன்றா இருக்கும். அதுக்கு நீங்கள் பட்ட பகல் அது டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடியே போயிட்டு அடிக்கிறதுலாம் வந்து பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு அநாகரிகத்தின் உச்சம். இது போன்ற செயல்களை தலைவர் திருமாவர்கள் வந்து ஒடுக்க வேண்டும். அவர் இவங்களெல்லாம் வந்து கண்டிக்க வேணும். இது போன்ற செயல்கள் நடக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு விசிகா அப்படின்னாலே நம்ம வந்து எல்லா தரப்பு மக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நான் வந்து அதை வந்து விசிகா வளரணும் அப்படிதான் நினைக்கிறேன் நம்ம. ஆனால் இது போன்ற செயல்கள்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே வெளியே என்ன பேசுறானுங்க, இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றானுங்க, இவங்க ரவுடிசம் பண்றானுன்னு பேசுறானுங்க. அப்ப இது போன்ற செயல்கள்லாம் பண்ணும்போது என்னவா பேசுவாங்க? இது வந்து ஒரு நாகரிகமான அரசியல் கிடையாது, இது ஒரு அம்பேத்கரிய அரசியல் கிடையாது. இதுதான் வந்து தலைவர் திருமாவுடைய வளர்ப்பான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா? உள்ளபடியே இதை நான் கண்டிக்கின்றேன். திருமாவர்கள் திருப்பி இது போல் நடக்காம வந்து பார்த்துக்கணும் அப்படின்றத நம்ம சொல்ல விருப்பப்படுறோம். அவங்க மேல அப்படி செயல்பட்ட இவங்க மேல நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நானுமே வலியுறுத்துறேன்.